ஆலயத்தை ஸ்தாபிதம் பண்ணி கட்டினது எல்லாமே மாமியார் தான் 1963. இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்ததுப்பா. இது 63 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். இது 63வது மயான கொள்ள ஆண்டு விழா இந்த வருஷம். இங்கே வந்து இப்போ முருகர், விநாயகர், முண்டகண்ணி அம்மன், பெரியபாளையத்தம்மன், நாகாத்தம்மன், நவகிரகம், நாகசன்னதி, கருமாரியம்மன், பைரவர், காலபைரவர், நவகிரக சன்னதி, தட்சிணாமூர்த்தி, பாவாடராயன், முனீஸ்வர், கங்கை அம்மன், அத்தனை சாமிகளும் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். அந்த அம்மா நினச்சிட்டு நிறைவேற்றுவா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பா. நம்ம நோய் போக்கணுன்னா அந்த நோய் போக்க வைப்பா. பசியே நம்மளுக்கு கஷ்டம், வேலை வெட்டி இல்லைனாக்கா அந்த வேலை வாய்ப்பு கொடுப்பா. சாதாரண டைம்லேயே நிறைய ஜனம் தாத்தா பார்க்க வர மாரி அம்மா பார்க்க வருவாங்க. நம்ம பசின்னா நோய் நல்லா வந்து கேட்டாங்கன்னா நோவெல்லாம் போய்க்கிடுவா. எல்லாமே நல்லது தான் செய்யுது. இது வரைக்கும் நம்மளை கெடுத்து செய்யலை. நானும் இந்த இடத்துல வந்து இன்னது அளவு தான் நான் போட்டுன்னு கிடக்குறேன். இந்த கோயில் வந்து 63 வருஷமா இருக்கு. இது வந்து 63வது வருஷம் மயான கொள்ளை எங்கள் கோயிலில். ஃபர்ஸ்ட் எங்கள் கொள்ளு பாட்டி வந்து இந்த கோயில் சாபித்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா அவங்க வழி நடத்திட்டு இருக்காங்க. எங்கள் மாமா எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலி வந்து எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கோம். இது பண்ணிட்டு அப்போ வந்து இந்த கொள்ளு பாட்டி வந்துட்டு நாங்கள் வாக்கு சொல்லுவாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வந்துட்டு பம்போடுக்கு வச்சு அவங்க வந்து வாக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அதெல்லாம் வாக்கெல்லாம் இங்கே கிடையாது. அது அவங்களோட முடிச்சு. இப்போ என்னன்னா எல்லாமே அம்மா கிட்ட வந்து வேண்டுதல் தான். இப்போ இந்த அமாவாசை வராங்களா, வேண்டுதல் வச்சாங்களா, அவங்க நடந்துருச்சுன்னா அவங்களால முடிஞ்சதுன்னா வேண்டிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு அதை வந்து செய்வாங்க. சில பேருக்கு ஒரே 10 நாளில் கூட அம்மாவுக்கு வந்து வேண்டி நடந்திருக்கு, 3 மாதத்துக்கு நடந்திருக்கு. இந்த மயானக்குள்ளைக்கு வந்து வேணுனாங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் அடுத்த மயானக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், விசேஷமாக வந்துட்டு 3 திருவிழா பண்ணுவோம். முதல் திருவிழா வந்துட்டு அம்மாவுக்கு மாசி ஒரு மாதத்தில் அம்மாவுக்கு மயானக்குள்ளே பண்ணுவோம். முதல் நாள் வந்துட்டு அம்மாவுக்கு சிவராத்திரி, அதுவும் பால் குடம், கரகம், அம்மாவுக்கு எல்லாம் கங்கை திரட்டி அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு காப்பு கட்டி கொள்ளுல அம்மாவை அமர வைப்போம். மறுநாள் அம்மா வந்து மாசி அமாவாசை அதுக்கு அன்றைக்கி அம்மா மயானக்குள்ள சூறைக்கு போவாங்க. அம்மா காளியை கருத்தை செலவிரித்து கபாலம், கோயில் இருக்குது, மயில் இருக்குது, எல்லாம் ஏந்தி அம்மா என்ன பண்ண மயானக்கு உங்கள் ஐதீகம் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி ஏற்கனவே. அம்மா அதெல்லாம் ஏந்தி அம்மா சூறைக்கு போவாங்க. வெளியே அம்மா ஒயாரி ஆடி அம்மா ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து கொல்ல எங்கள் பாட்டி தான் வந்து சாந்தி அம்மாள்னு அவங்க தான் அந்த ஆலயை மருளாடி தர்மகத்தா இது பண்ணிட்டு அவங்க மேலே அம்மா வந்து மருளாடி அம்மாவுக்கு அவங்க சித்தாங்க முடி தரித்து அம்மா சித்தாங்கு, பிரம்ம கபாலம், பிரம்மசூலெல்லாம் ஏந்தி அம்மா கொள்ளைக்கு போவாங்க. அம்மன் பொறுப்பாடாகி அம்மா கோயிலை 3 வளம் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்துட்டு அந்த உற்சவர் சன்னதியில் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து மயான கொள்ளை விடுவாங்க. இது பண்ணி 4 வருஷமாக அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தான். அதை நான் அழுத அவள் அது கொடுத்தா. எங்கள் அண்ணனுக்கு வேலை விஷயமா ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் கிடச்சிச்சின்னா எனக்கு ஹாப்பி. கணவர் இல்லை, ஆனால் பட் எல்லாமே அவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க. நான் அது இல்லைன்னு நான் கவலைப்படல. இவங்க இருக்காங்க, எனக்கு அது போதும். ஆனால் அளவு போடணும்லாம் கவலைப்பட்டேன். என் தம்பி இப்படி இருக்கான்னு கவலைப்பட்டேன். இன்னொன்று என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இல்லை, அதை கேட்டுக்கிற கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. 1000 இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது எங்களால். அவ்வளோ கூட்டம் வந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க மக்கள் அவங்களால முடிஞ்சது. இந்த வருஷம் வராங்களா, அவங்களுக்கு நடந்தது என்னவோ அந்த என்ன பிரார்த்தனை வச்சாங்களோ அடுத்த மாதம் மயான கொள்ளைக்கு அவங்க அதை செலுத்துவாங்க. அம்மாவுக்கு காய் கனி எல்லாம் அம்மா கொல்ல விடுவோம். 3வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா கும்பம் போடுவோம். இது பண்ணிட்டு காலையில் அம்மாவுக்கு ஆடு, கோழி எல்லாம் காவு கொடுத்து இது பண்ணிட்டு மதியானம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு 3வது நாள் பிரம்மோற்சவம் அன்றைக்கி ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மருளாடிகளுக்கு அழகு தெரிப்போம். அழகு தெரிச்சு அம்மாவுக்கு இரவு 8 மணிக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு கும்பம் போடுவோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோழி வெட்டுறது அதை வெட்டுறதுலாம் சாமி கேட்டுச்சு அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் வந்தாங்க இது பண்ணிட்டு அம்மா கரெக்டாக மயான கொள்ளை அதுவும் ஒரு ஆடு வாங்கி விட்டுருவாங்க. ஒரு வாட்டி அவங்களோட மன கஷ்டமோ என்னமோ தெரியல, அவங்க விட மறந்துட்டாங்கன்னா அம்மா அவங்க கனவுல போய் ரத்த புடவை கட்டி அம்மா என்ன பண்ணிருக்காங்க போய் கேட்டிருக்காங்க, இது மாதிரி எனக்கு காவு எங்கே அப்படின்னு. நைட்டு 12 மணிக்கு அவங்க அலறி அடிச்சு ஓடி வராங்க அந்த ஆடு எடுத்துட்டு. இந்த அம்மாவோட சக்தி என்னன்னு கேட்டால், இந்த சக்தியில் வந்து நைட்டில் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எங்களுக்கு எதனா செய்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எங்கள் அம்மா வந்து எங்களுடைய கனவுலையோ இல்லை நினைவுலையோ எல்லாம் வந்து சொல்லிடும். காரணம்லாம் இல்லை, எப்பவுமே எனக்கு அவங்க வேணும். நான் மண்ணுக்கு போகிற வரைக்கும் அவங்கள நினைக்காம இருக்க மாட்டேன். அவங்க அவ்வளோ இது எனக்கு. எங்கே போனாலும் அவங்க பேரை சொல்லிட்டு தான் நான் போய்ட்டு வேலை மேலேயும் போவேன். எங்கன்னா எதனா ஒன்றுன்னா அவங்க பேரை சொல்லி தான் நான் வழிபடுவேன். காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, நிம்மதி இருக்கணும், என் பிள்ளைங்க நிம்மதியாக வாழணும், அதுதான் தேவை. எனக்கு கொடுக்குறாங்கப்பா, அம்மா கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. எனக்கு எதுவுமே குறைச்சல் இல்லை. இன்னமும் எனக்கு எல்லாமே இருக்குது. பிள்ளைங்களால நான் கஷ்டப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இன்றைக்கி நான் உற்சாகமாக தான் இருக்கிறேன். எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை. எனக்கு என்னால் நிறைய பேர் வந்து உன் கையால் எதனா கொடு நல்லதாயிடும், உன் கையில் நீ சொல்லு முன்ன வந்து வாக்கு சொன்னால் எங்களுக்கு கை கால் நல்லா ஆகிடுது. ஆஸ்பத்திரியில் யாருன்னா இருந்தாலும் உன் கையால் சொல்லி எங்களுக்கு எல்லாமே பரிபூர்ணமாக ஆகுதா. நான் 10 ரூபா வாங்க மாட்டேன், இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க உண்டியிலன்னு சொல்லிவிடுவேன். என் வீட்டில் பிள்ளைக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சு. அந்த கண்ணை காட்டுறவங்களும் இந்த அம்மா தான், என்னை ஆதரிக்கிறவங்களும் இந்த அம்மா தான். இது வரைக்கும் ஆச்சு. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண கொள்ள எல்லாத்துக்குமே நான் இங்கே தான் வருவேன்.
பால் குடம் எடுக்கலைனாலும் காப்பு கட்டலைனாலும் நானே இங்கே வந்து 3 நாள் தங்கிட்டு இருந்துட்டு அந்த அம்மாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு நான் வீட்டுக்கு கிளம்பி போவேன்ப்பா. எனக்கு இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கல ஆட்டா. இதுக்கு மேலே என்ன குறை வைப்பான்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். இங்கே வந்தவங்க எனக்கு சொல்லி காட்டினாங்க, நான் அது பிரகாரமாக நான் இங்கே வரேன். என் குழந்தைக்கு இப்போ ஓரளவுக்கு பார்வை தெரியுது, ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கும் அவனுக்கு தெரியுது. அதுக்கு மேற்பட்டு கீழே ஏதாவது விழுந்தாலும் எடுக்கிறதுக்கும் முடியுது அவனால். எந்த டாக்டரும் வந்து கனவுல சொன்னதில்லை இன்ன கோயிலுக்கு போ, இன்ன கோயிலுக்கு போனீங்கன்னா உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். இதுதான் எனக்கு ஆத்தா கொடுக்குற அருள் வாக்கு. கீழே வந்துட்டு இவங்க 60 வருஷமா இருக்காங்க. இவங்க கருமாரி அம்மன் இது பண்ணிட்டு கீழே இந்த அம்மா கருமாரி அம்மன். இவங்க வந்துட்டு பெரிய ஆரணி பெரியபாளையத்தம்மன் எல்லாருக்குமே தெரியும். இவங்க பெரியபாளையத்தம்மன். இவங்க தான் வந்துட்டு அங்காள பரமேஸ்வரி. எங்கள் பாட்டி தாத்தா தான் அந்த பரம்பரையாக வந்துட்டு 63 வருஷமா எங்கள் கொள்ளு பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி பேர் வந்து சாந்தி, எங்கள் தாத்தா வேணு நாயுடு. 2 பேரும் வந்துட்டு கோயிலை வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இது பண்ணி பேர் பெருத்த தெய்வம், பெருமை உள்ள தெய்வம் அங்காள பரமேஸ்வரி.